ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ்ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெங்களூருக்கு செட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பெங்களூர் கஸ்டமர் வந்து நம்ம ஏரியா கஸ்டமர் தான். இது வந்து ஆல்டர்னேட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர்கள். நிறைய பேர் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்க்குறீங்க. முடிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து கஸ்டமர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அப்படி இது என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது போர்ட் சர்வீஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெங்களூர் செட்டு. இதை பார்த்தோன்னே எனக்கே தலை சுற்றுது. இது எப்படி பாருங்கள், வந்து ஒரு ஃப்ரீனஸே கிடையாது. மொத்தமாக எல்லாமே ஒன்றும் கசகசன்னு இது ஒயரிங்கு. இது வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒயரிங்கை மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. போர்டு ஒயரிங்கெல்லாம் செட்டோட மாற்றி கொடுத்துறன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பார்த்துடலாம். இது வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கெய்னர் போர்டு தான். 6 சேனலுக்கு கெய்னர் போர்டு. இந்த போர்டு இது மூணுமே கெய்னர் போர்டு. இது வந்து சப்பு பிரி போர்டு. இது சேனல் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 சேனல் கொடுத்துருக்காங்க. 6 சேனல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே 2TR மோனோ ஒரு சப்பு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 12 வோல்ட் செக்ஷனு, இது 24 வோல்ட் செக்ஷனு. இங்கே ஒரு கெய்னர் போர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரோலாஜிக் போர்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து கசகசன்னு இருக்குது. இது வந்து பிரித்து நம்ம புதுசாக இப்போ செய்ய போகிறோம். ஓகேங்களா? பார்த்தவங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி போர்டுலாம் நம்ம ஏரியாவில் கிடையாது. பாருங்கள், ஒரு டிரான்சிஸ்டர் வந்து இருக்குது, ஒன்று டப்பி வந்து இருக்குது. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து டிரான்சிஸ்டர் என்பிஎன் பிஎன்பி யூஸ் பண்ணுறதுக்கு. இது டப்பி, இது டிரான்சிஸ்டர். இது 30-55 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல. ஒரு டப்பி போட்டிருக்காங்க, ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க. போர்டு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஆனால் அவங்க கஸ்டமர் கேட்குறது அடிக்கடி எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து கழட்டி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட் பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிரிச்சிட வேண்டியதான். பிரிச்சுட்டு தான் நம்ம ஆல்டர் பண்ணுவோம். நம்ம பாஸில் தான் இது ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது இந்த கெய்னர் போர்டு எல்லாத்தையும் கழட்டிடுறேன். கழட்டிட்டு ஒன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஓகேனா பார்க்கலாம். இதை கழட்டி செட்டு இப்போ இதெல்லாம் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி செஞ்ச செட்டு. இப்போ ஒர்க் ஆகுது. பட் அடிக்கடிக்கு இந்த பிரச்சனை பண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க கஸ்டமர் சைட்லேருந்து. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதிலே வைக்க முடியுமா இல்லை வேறு எதனா ஆல்டர் பண்ண முடியுமான்றதை வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கும் இது மாதிரி எதனா போர்டு செட் ஆல்டர் பண்ணுறதுனா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு இதை வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டா ஆடியோ எல்லாமே ஒர்க் ஆகுது. பட்டு லூஸ் கான்டாக்ட் எங்கேயோ. அதனால் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒயரெல்லாம் சீல்டு ஒயர் இருக்குது. இதெல்லாம் கழட்டி செட்டு இதெல்லாம் கழட்டிட்டு ஃபஸ்ட்டு ரீவயரிங் பண்ணிடலான்னு இருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு இந்த போர்டை மாற்றிடலாமான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் பிளானிங் முடியல. பிளான் பண்ணால் தான் இந்த போர்டு அப்படியே இருக்கிறதா இல்லை புதுசாக மாற்றுறதுன்றது வந்து தெரியும். கஸ்டமருக்கு பேசிட்டேன், போர்டு செட்லாம் கழட்டிடுவோம்னு சொல்லிட்டேன். ஓகே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? கழட்டி பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். கண்டினியூஸாக பண்ண பாருங்கள். உள்ளே இங்கே முன்னாடியே கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ரெக்டிஃபைட் செக்ஷன் இருக்குது. இது வந்து 2TR போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கெய்னர் போர்டு இருக்குது. இது ப்ரோலாஜிக் போர்டு. என்ன கசகசன்னு இருக்குது. அதை எடுத்துட்டு நான் ஒரே ஒரு போர்டு போட்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து ஒர்க்கிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு வீடியோ போடுறோம். பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா அதுலேருந்து போர்டு ஃபுல்லாக கழட்டிட்டோம். பாருங்கள், இது ஒரு போர்டு, இது ஒரு போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷான் கம்பெனியில் 2TR மோனோ போர்டு ஒன்று. இதில் அது பார்த்திங்கன்னா இந்த சில்லர் ஐட்டமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்படியே எடுத்து கழட்டிட்டோம். டோட்டலாகவே கழட்டிட்டேன். இது பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது 2 போர்டு தான். நம்ம சேனல் நம்ம கம்பெனி போர்டு ஒன்று, அப்புறமா வசந்த் ப்ரோலாஜிக் போர்டு ஒன்று இருந்துச்சு. கெயின் அதிகம் வேணுன்றதுக்காக வசந்த் ப்ரோலாஜிக் இவ்வளோ தான் கொடுக்க போகிறோம். டோட்டலாகவே இவ்வளோ தான். சிம்பிளாக முடிக்க போகிறோம் ஒர்க்கவை. இது வந்து 5 சேனலு ப்ளஸ் சப்புக்கு. இது வந்து வசந்த் ப்ரோலாஜிக்கு. உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு உங்களுக்கு தெரியும் சவுண்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேர்த்து இணைக்க போகிறோம். இப்போ இது ஃபுல்லாகவே லைன் கொடுத்துட்டு இந்த 3 சுவிட்சு கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது. இந்த சுவிட்சு மட்டும் பார்த்து 3 சுவிட்சு மாற்ற வேண்டியது வரும். அவ்வளோதான். இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து சென்டரில் ஆக்ஸ் செலக்ட் பண்ணுறது, இந்த USB செலக்ட் பண்ணுறது. இந்த சுவிட்சு மட்டும் பார்க்கல. இந்த கண்ட்ரோலை நான் செக் பண்ணி பார்க்கல. கண்ட்ரோலில் செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஃபைனலாக ஒன்று செக் பண்ணி பார்த்துடணும். இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வேணுன்னா ஃபியூச்சரில் நம்ம வந்து ஃபேன் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குன்றதுக்காக இங்கே வச்சு போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாகவே ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனலாக வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். அந்த சில பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பழைய போர்டு ஆல்டர் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் இடையில வந்து கஸ்டமர் வந்து சில இன்னும் எக்ஸ்ட்ரா போர்டு வந்து ஆட் பண்ண சொன்னாங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், வசந்த் போர்டு வந்து போட்டாச்சு. வசந்த் ப்ரோலாஜிக் போர்டு 5 சேனலுக்கு 6 சேனல் 5.1க்கு வந்து போட்டாச்சு ஃபுல் போர்டவை. இது வந்து பார்த்திங்கன்னா ஷான் கம்பெனியோட 4TR மோனோ போர்டு. இது வந்து செகண்ட் ஹேண்ட் போர்டு தான். செகண்ட் ஹேண்ட் போர்டு இருந்துச்சு, பார்த்து போடுங்க நான் போட்டு விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய 5 சேனல் போர்டு.
ஹெவி போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இடையில் ஃபோன் பண்ணி எனக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அட்டாச் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தேன். அப்படியே அட்டாச் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு போர்டு 2 போர்டு 3 + ஒரு போர்டு ஆர்டர் பண்ணிட்டோம். மீதி எல்லா போர்டும் அவங்களுக்கு ரிட்டன் அப்படியே எடுத்து பேக்கிங் பண்ணிட்டோம். அவங்க கஸ்டமர் கொடுத்துடலான்றதுக்காக பேக்கிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் செக்ஷன்லாம் அப்படியே எடுத்துட்டேன். அதே எடுத்து வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இடையில ஆர்டர் சொன்னதுனால தான் அந்த ஒயரிங்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கரெக்டாக செய்ய முடியல. அது ஒரு பிரச்சனை. அதில் முடிச்சாச்சு. இடையில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் போர்டு வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா நான் அதெல்லாம் போட்டு முன்னாடி திரும்ப மறுபடியும் போர்டு மாற்றி போடுங்கண்ணா, போர்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் டிலே ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒர்க்கெலாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இது மாதிரி உங்களுக்கு எதாவது ஆல்டர்னேட் ஒர்க் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஒரு செட்டு போர்டு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா. இது மாதிரி போர்டு உங்களுக்கு ஆல்டர்னேட் எதனா வேணும்னாலே கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பழைய போர்டு என்னென்ன இருந்தது, அது எப்படி என்னென்ன பண்ணி வச்சுருக்கோம், அது என்னென்ன போல்டு கழட்டணுன்றதை வந்து டீட்டெயில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பார்த்திங்கன்னா சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு தான் போட்டுருந்தாங்க. ஷானில் 2TR மோனோ போர்டு போட்டிருந்தாங்க சப்புக்கு. அதை எடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கெலாம் இது போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பாருங்கள் 3055 டிரான்சிஸ்டரும். இது வந்து NP அது NP டிரான்சிஸ்டர் 2955 டிரான்சிஸ்டர் போடணும். இது வந்து 3055ன்னா இதுக்கு ஆப்போசிட் வந்து 2955 அதுதான் போடணும். அவங்க வந்து இல்லாதனால பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக டிரான்சிஸ்டர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க மெத்தடில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நம்ம போர்டெலாம் செய்கிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் கஸ்டமர், இது பெங்களூர் போர்டு. கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங்கே வந்து கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி தான் இருக்கும். ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. BD 139 140 தான். ஒரு காமனான போர்டு நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் போர்டு தான். பட் அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. அவ்வளோ தான், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 போர்டு. அது வந்து ஷான் போர்டு சப்புக்கு. இதில் ஒரு சேனல் ஃபால்ட் ஆனதுனால ஒரு போர்டுக்கு போட்டிருக்காங்க. அதே சர்வீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கெய்னர் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. சாரி, பிடி போர்டுக்கு அந்த அளவுக்கு அவங்க அந்த டெக்னாலஜி அவங்க நம்ம ஏரியா டெக்னாலஜி இல்லை. இதெல்லாம் பெங்களூர் டெக்னாலஜி. இது வந்து ஒன்லி பார்த்திங்கன்னா பிடி போர்ட்டுக்கு மட்டும் தான். இது பிடி போர்ட்டு மட்டும்தான். இதுக்கே 0.33 ohms பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் அழிச்சிட்டாங்க. அதில் அது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா 6 சேனலுக்கான கெய்னர் போர்டு. இது ஒரு 2 சேனல் கெய்னர் போர்டு. அதில் அது பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு 2 சேனல் கெய்னர் போர்டு போட்டிருக்காங்க. இது ஒரு 2 சேனல். மொத்தம் பார்த்திங்கன்னா இன்புட் 6 அவுட்புட் 6 அது மாதிரி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு சேனலில் இருக்கும். இதுக்கு மட்டும் சப்புக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணிங்கன்னா எரர் போட்டு ஒட்டிட்டாங்க. என்னன்னு பார்க்கக்கூடாதுன்றதுக்காக. அது அவங்க டெக்னாலஜி. இதில் இருக்கிற ஒயர் நான் எதுவுமே தொடலை. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்க்யூட் மாறி போயிடும். அதனால் இதில் இருக்கிற ஒயரை கூட நான் எதுவுமே கட் பண்ணல. அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்டாண்டிங்கில் ஒரு ஐஸ் தான். அது அவங்க தெரியக்கூடாதுக்கு கம் போட்டாங்க. அது இதெல்லாம் தொட்டாங்கன்னா ஸ்பேர் கூட கலந்து வந்துடும். அந்தளவுக்கு அவங்க ஜெல் போட்டு மூட்டாங்க. ஓகேங்களா. இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது எடுத்து கஸ்டமருக்கு அப்படியே கொடுத்துடலாம். இப்போ அவர் கஸ்டமர் பொருள் நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டோம். இப்போ இது கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு இது மாதிரி போர்டு எதுனா வேணும்னா போர்டு எதுனா வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை செட் ஆர்டர் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே, MSAD யூடியூப் சேனல் பண்ணாலும் தருமபுரி. நன்றி, வணக்கம்.